Hello students, welcome to Shiny Max 10th standard Max chapter 6 exercise 6.2 ல 4th sum solve பண்ணிரலாம். A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. அதாவது என்னன்னா இது ஒரு pedestalனா ஒரு பீடம் மாதிரி சரிங்களா. இதுக்கு மேல ஒரு ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி டிரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் என்னன்னா 1.6 மீட்டர் அதுவும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் from a point on the ground the angle of elevation of the top of the statue is 60 degree. அதாவது என்னன்னா கிரவுண்ட்ல ஒரு பாயிண்ட் சரிங்களா, இங்க வச்சுக்கலாம் பாயிண்ட. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னா 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. எலிவேஷன்னா என்னன்னா கீழே இருந்து மேலே பார்க்கறது சரிங்களா. இப்படி பார்க்கும்போது 60 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதான். ஓகே நெக்ஸ்ட் and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. அதாவது சேம் அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பெடஸ்டலோட டாப்பை பார்க்கும்போது 40 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதாம் சரிங்களா. இதுதான் பெடஸ்டலோட டாப். ஓகே நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். கொஸ்டின் என்னன்னா இது பெடஸ்டல், இந்த பெடஸ்டலோட ஹைட் என்ன அதுதான் கேட்குறாங்க. இதை நான் வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே நேம் கொடுத்துக்கலாமா. இது ஏ, அப்புறம் இது பி, இது சி, இது டி. ஓகே வேணாம் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். சொல்யூஷன் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு 60 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். 60 டிகிரினா மொத்த ட்ரையாங்கிளுமே வரும் ஓகேங்களா. அதாவது ஏபிசி எழுதிக்கிறேன். ஏபிசி இது வந்து நம்மளுக்கு 60 டிகிரி. ஏலேருந்து பி இதோட டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போதைக்கு அது என்னன்னு தெரியாது, அதனால் அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிசி இதோட லென்த்து தேவை. இப்போ பாருங்கள் பியிலேருந்து டி ஹெச் ஓகேங்களா. டியிலேருந்து சி நம்மளுக்கு கொஸ்டினில் 1.6 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மொத்த லென்த்துமே வேணும்னா நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஹெச் ப்ளஸ் 1.6 இப்படின்னு எழுதிக்கணும். ஹெச் ப்ளஸ் 1.6 சேம் அதே tan theta ஃபார்முலா. tan theta is equal to opposite side divided by adjacent side. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது adjacent சைடு சரிங்களா. நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ தந்திருக்காங்க. tan தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்னன்னா ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை இனி adjacent சைடோட வேல்யூ எக்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே tan 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா √3. இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம், மேலே கொண்டு வந்துடலாம் சரிங்களா. அப்போ √3 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்னா ஹெச் ப்ளஸ் 1.6 மட்டும் இருக்கும். இதை இக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு இனி 40 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ட்ரா பண்ணிட்டேன். 40 டிகிரினா ஏபிடி இது வரைக்கும் தான். ஏபிடி இது வந்து 40 டிகிரி. ஏலேருந்து பி எக்ஸு, நெக்ஸ்ட்டு பியிலேருந்து டி ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சேம் அதே tan theta ஃபார்முலா சரிங்களா. tan theta தீட்டாக்கு பதில் இங்கே 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனா இது, இதோட வேல்யூ ஹெச் டிவைடட் பை இனி adjacent சைடுனா இது, இதோட வேல்யூ எக்ஸ். நம்மளுக்கு கொஸ்டினில் tan 40 டிகிரியோட வேல்யூ தந்திருந்தாங்க 0.8391 எழுதிக்கலாமா. tan 40 டிகிரிக்கு பதில் 0.8391 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இதை இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இக்குவேஷன் 2வை இக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. எழுதிக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 2 இன் இக்குவேஷன் 1. இதுதான் இக்குவேஷன் 1. ஓகே √3யோட வேல்யூ கொஸ்டினில் தந்திருக்காங்க சரிங்களா. அப்போ எழுதிக்கலாமா. √3க்கு பதில் 1.732ன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் அப்படி எழுதிருங்க இஸ் ஈக்குவல் டு இனி ஹெச்சுக்கு பதில் இந்த வேல்யூவை எழுதிக்கலாம் சரிங்களா. ஹெச்சோட வேல்யூ இப்போதைக்கு 0.8391 இன்டூ எக்ஸ். இது ஹெச்சோட வேல்யூ கிடையாது சரிங்களா. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கிடைக்கும். ஓகே இனிமேல் ப்ளஸ் 1.6 அப்படி எழுதிடலாம். இப்போ இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், அப்போ இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே என்னது இருக்குது 1.732 இன்டூ எக்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் வேல்யூ இங்கே வந்துன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 0.8391 இன்டூ எக்ஸ். இனி இங்கே எது மட்டும் தான் இருக்கும் 1.6 மட்டும் இருக்கும் சரிங்களா. மைனஸ் பண்ணிடலாமா, இடையில மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணிடலாம் 1.732. இன்னும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை வைங்க, பாயிண்ட்டுக்கு நேரம் பாயிண்ட்டை வைங்க. பாயிண்ட்டு முன்னாடி என்னது இருக்குது 0, அதுக்கப்புறம் இருக்கிறது அப்படி எழுதிருங்க 8 அப்புறம் 3 9 1 1க்கு நேரம் எதுவும் இல்லாட்டா 0. ஓகே மைனஸ் பண்ணலாம். இது 10 ஆகிடும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. இனி இது 11 ஆகும், இது 2 ஆயிரும். 11லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 2.
இனி இது 12 ஆகும், இது 6 ஆகிடும். 12லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 9. ஓகே, இனிமேல் இது 16 ஆகிடும், இது 0 ஆகிடும். 16லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 8. பாயிண்ட்டுக்கு நேரம் பாயிண்ட் வைக்கலாம். 0லேருந்து 0 தான். அப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? 0.8929. ரெண்டில் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1.6. அங்கே இடந்த வேலை, அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் தேவை, அதனால் எக்ஸை இங்கே வச்சுக்கலாம். இங்கே என்னது இருக்குது? 1.6. இங்கேயோட வேல்யூ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 0.8929. ஓகே, இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா, மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க, 1 எழுதிருங்க. இப்போ பாருங்கள், 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ 40 எழுதிருங்க. ஓகேங்களா? கீழே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ண போகிறீங்களோ அதே நம்பரை தான் மேலேயும் எழுதணும். சரிங்களா? 10,000 10,000. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டிஜிட் முன்னாடி தான் பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணாலே இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும். அப்போ ஒரு 0வை கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வெளியே வந்துடும். அதாவது 10ஆல் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 16. நீங்கள் பேலன்ஸ் 30 அப்படியே எழுதிருங்க. டிவைடட் பை, நீ பாருங்கள், இதால் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை 0 இருக்குது? 40. அப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் 4 டிஜிட்டை தள்ளி வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த பாயிண்ட் வெளியே போயிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 8929. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணலாமா? எழுதிக்கிறேன் பாருங்கள். 16,000 உள்ளே எழுதிக்க போகிறேன். 8929 வெளியே எழுதிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து 1 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ தான் இதோட சின்ன நம்பர் கிடைக்கும். அதாவது இதே தான் கிடைக்கும். 8929 மைனஸ் பண்ணலாமா? இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இதுவும் 9, இது 5 ஆகிடும். 10லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 7, 9லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 0, 15லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 7. இப்போ பாருங்கள், இந்த நம்பரை விடைக்கும் இது சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிடலாம். இனிமேல் பாருங்கள், 8929 7 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 62503 கிடைக்கும். மைனஸ் பண்ணலாமா? இது 10 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7, 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 தான். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 70 இருந்து 62 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், திரும்பவும் இதை விடைக்கும் இது சின்ன நம்பர். பாயிண்ட் இருக்கனால ஒரு 0வை இறக்கிக்கலாம். ஓகே, இனிமே 8929 9 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 80361 கிடைக்கும். மைனஸ் பண்ணலாமா? இது 10 ஆகிடும், இது 6 ஆகிடும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 0, இது 10 ஆகும், இது 1 ஆகிடும். 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7, 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1 தான். ஓகே, இப்போ பாயிண்ட் பிறகு 2 நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? 1.79 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதை இக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்கலாம். இக்குவேஷன் 3யை நான் இக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹெச்சோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஹெச்சோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சப்ஸ்டியூட் இக்குவேஷன் 3 இன் இக்குவேஷன் 2. சரிங்களா? இப்போ இக்குவேஷன் 2வை நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். 0.8391 into x is equal to h. xோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 0.8391 xக்கு பதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். into 1.79 is equal to h. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 0.8391 1.79. ஓகே, 1 9s are 9, 9 9s are 81. அப்போ இங்கே 1 பேலன்ஸ் 8, 9 3s are 27, 27 plus 8 35. அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 3, 8 9s are 72, 72 plus 3 75. அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 7. ஓகே, 0 into 9 0 தான். 0க்கு கூட 7 ஆட் பண்ணால் 7. இனி 7 டேபிள் 1 7s are 7, 9 7s are 63. அப்போ இங்கே 3 பேலன்ஸ் 6, 7 3s are 21, 21 plus 6 27. அப்போ இங்கே 7 பேலன்ஸ் 2. ஓகேங்களா? இனிமே 8 9s are 56, 56 plus 2 58. அப்போ இங்கே 8 பேலன்ஸ் 5. இனிமே 0 into 7 0, 0 plus 5 5 தான். ஓகே, இனிமே 1 டேபிள். அப்போ மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டாலே போதும். எழுதிக்கலாமா? 1 9 3 8 0 ஆட் பண்ணிடலாம். 9 7 plus 1 8, 5 plus 3 8, 8 plus 1 9, 7 plus 5 12, 12 plus 9 21. அப்போ இங்கே 1 பேலன்ஸ் 2, 2 plus 3 5, 5 plus 7 12, 12 plus 8 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. ஓகே, 5 plus 2 7, 7 plus 8 15. அப்போ இங்கே 5 பேலன்ஸ் 1. இனி 1 plus 0 1 தான். இங்கே பாருங்கள், இங்கே 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ
டோட்டலாக 6 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும் சரிங்களா. இப்படி கவுண்ட் பண்ணணும் 1 2 3 4 சரிங்களா. அடுத்து இங்கே 5 6 அப்போ 6 டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் 1 2 3 4 5 6 அப்போ இங்கே பாயிண்ட் வரும். உங்களுக்கு புக் பேக்கில் ஆன்சர் இந்த 2 நம்பர் தான் எடுத்திருக்காங்க 1.5. அப்போ 1.5 நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் தந்திருக்க வேல்யூ எல்லாமே மீட்டரில் தந்திருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம மீட்டர்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச். ஃபைனலாக ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர் சரிங்களா. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 5th சம் சால்வ் பண்ணிடலாம். A flag pole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டோம் இருக்கு, இதோட ரேடியஸ் ஆர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளாக் போல் இருக்கான், இதோட ஹைட் ஹெச் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம். அதாவது இந்த டோம்ல இருந்து 7 மீட்டர் தள்ளி இங்கே ஒரு மேன் நிற்கிறாராம் சரிங்களா. ஓகே, அப்புறம் சீயிங் த டாப் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி. இங்கே நின்றுக்கிட்டு இந்த ஃப்ளாகோட டாப்பை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறது சரிங்களா. அப்புறம் அண்ட் மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டோம் அண்ட் சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி. இப்போ இங்கே நிற்கிறாரு, இன்னும் 5 மீட்டர் தள்ளி போய் நின்று இந்த ஃப்ளாக் போலோட பாட்டமை பார்க்குறாரு. பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் த ஹைட் ஆஃப் த போல். அதாவது நம்மளுக்கு இந்த போலோட ஹைட்டை ஹெச் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷன் ரேடியஸ் ஆஃப் த டோம். அதாவது என்னன்னா, நம்மளுக்கு இந்த டோமோட ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆரோட வேல்யூ என்ன அதையும் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு √3 வேல்யூ தந்திருக்காங்க 1.732 சரிங்களா. ஓகே, சொல்யூஷன் அந்த டயக்ராம் இங்கே இன்னொரு வாட்டி கூட ட்ரா பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். இது ஏ, அப்புறம் இது பி, இது நம்மளுக்கு சி, நெக்ஸ்ட்டு இது டி, இது இ, இது என்னன்னா எஃப். இந்த மாதிரி நேம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவும் மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கிள் 45 டிகிரி தான் என்னது பெரிய ஆங்கிள். அப்போ ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். நேம் எழுதிக்கலாமா? ட்ரையாங்கிள் ஏபிசி. சேம் அதே tan θ ஃபார்முலா. இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே இதே ஃபார்முலா தான் சரிங்களா. அடுத்த எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸுக்குமே நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. tan θோட வேல்யூ என்னது 45 டிகிரி. ஓகே, இனிமேல் ஆப்போசிட் சைடுனா θக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஏலேருந்து சி வரைக்கும். அப்போ ஏசி டிவைடட் பை இனிமேல் அட்ஜசன்ட் சைடுனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது ஏலேருந்து பி வரைக்கும் சரிங்களா. அப்போ டிவைடட் பை ஏபி. நம்மளுக்கு tan 45 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 ஈக்குவல் டு ஏசி ஏலேருந்து சி இதோட லென்த் வேணும். இப்போ பாருங்க, ஏலேருந்து இ வரைக்கும் நம்ம ஆர்னு எடுத்திருக்கோம், இலேருந்து சி வரைக்கும் ஹெச். அப்போ இந்த மொத்த லென்த் வேணும்னு நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆர் ப்ளஸ் ஹெச் இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, டிவைடட் பை ஏபி ஏலேருந்து பி வரைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இது ரேடியஸ்னா எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் தான். அப்போ ஆர்னு எழுதிக்கலாமா? அப்போ ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஆர், எஃப்லேருந்து பி வரைக்கும் 7 மீட்டர். இந்த மொத்த லென்த்துமே வேணும்னா நான் ஆட் பண்ணணும். ஆர் ப்ளஸ் 7 எழுதிக்கணும் சரிங்களா. இனிமேல் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 1ஐயும் ஆர் ப்ளஸ் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆர் ப்ளஸ் 7 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச் இருக்கும். ஓகே, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இந்த ஆரை இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே என்னது இருக்குது? ஆர் ப்ளஸ் 7. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்னது தான் இருக்கும்? 7 மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஹெச். நம்மளுக்கு இந்த சம்மில் எல்லாமே மீட்டரில் தந்திருப்பாங்க சரிங்களா. அப்போ நம்மளும் இங்கே மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஹைட் ஆஃப் த போல் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர் எழுதிக்கலாமா? ஹைட் ஆஃப் த போல் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் சரிங்களா, ஏடிஇ. ஓகே, நேம் எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ. சேம் அதே மாதிரி tan θ ஃபார்முலா தான் சரிங்களா. ஓகே, எழுதிக்கிறேன் பாருங்க. tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, tan நம்மளுக்கு θோட வேல்யூ என்னது 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. θக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ ஏலேருந்து இ வரைக்கும் இது என்னது? நம்மளுக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஆர்னு எழுதிடலாம் சரிங்களா. இனி அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா
ஏலேருந்து டி வரைக்கும் சரிங்களா. ஏன்னா 30 டிகிரினா ஏடிஇ, அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் வரும். அப்போ இந்த மொத்த லெந்து வேணும்னா நான் ஆட் பண்ணணும். ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஆர், எஃப்லேருந்து பி வரைக்கும் 7 மீட்டர், பிலேருந்து டி வரைக்கும் 5 மீட்டர் ஆட் பண்ணலாமா. அப்போ ஆர் ப்ளஸ் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி எழுதுறேன். அப்போ ஆர் ப்ளஸ் 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். ஓகே, tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை √3 இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் டிவைடருக்கு கீழே ஆர் ப்ளஸ் 12. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. 1ஐயும் ஆர் ப்ளஸ் 12ஐயும் மல்டிபிள் பண்ணால் ஆர் ப்ளஸ் 12 தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு √3ஐயும் ஆரையும் மல்டிபிள் பண்ணால் √3 இன்டூ ஆர் கிடைக்கும். ஓகே, இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. இந்த ஆரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே 12 மட்டும் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த சம்மில் √3யோட வேல்யூ தந்திருந்தாங்க என்னென்னா 1.732. ஓகே, இங்கே ஆர் இருக்குது எழுதிடலாம். இனி இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆராக மாறிடும். இனி இந்த 12 இஸ் ஈக்குவல் டு ஆர்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் இடையில மைனஸ் பண்ணிடலாமா. 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. பாயிண்ட் அப்புறம் இருக்கிறது அப்படியே எழுதிருங்க 0.732. ரெண்டுலேயும் ஆர் இருக்குது, அதனால் ஆர் எழுதிக்கலாம். அங்கே இடம் தேவையில்லை, அதனால் அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு வாட்டி கூட எழுதிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தேவை. அப்போ ஆர் மட்டும் அங்கே இருக்கட்டு. இங்கே என்னது இருக்குது 12 இருக்குது. இங்கேயோட வேல்யூ இங்கே மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 0.732 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் மட்டும் இருக்கும். ஓகே, இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இதை ஒர்க்காக கூட எழுதிக்கிறேன். 12 டிவைடட் பை 0.732. இந்த பாயிண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 எழுதிருங்க. இப்போ பாருங்கள் 3 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ 30 எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே என்ன எழுதினீங்களோ அதே தான் மேலே எழுதிக்கணும். 1000 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் இருக்குது. ஓகே, நம்ம மல்டிபிள் பண்ணலாமா. 12ஐயும் 1000ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12,000. ஓகே, டிவைடட் பை இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 30 இருக்குது. அப்போ 3 டிஜிட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து மல்டிபிள் பண்ணும்போது வெளியே வந்துடும். 3 டிஜிட்டை தள்ளி வெளியே வந்துடும் சரிங்களா. அப்போ இங்கே பாயிண்ட் இல்லாட்டா பாக்கி என்ன தான் இருக்கும் 732. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர். ஓகே, இனிமேல் நம்ம கேன்சல் பண்ணலாம். ரெண்டுமே 2 டேபிள் போகும். அப்போ 6 2s are 12. பேலன்ஸ் இந்த 30வை அப்படி எழுதிருங்க. ஓகே, 3 2s are 6. பேலன்ஸ் 1. இப்போ இது 13. இனிமேல் 6 2s are 12. பேலன்ஸ் 1. இது 12 ஆகிடும். திரும்ப 6 2s are 12. திரும்பவும் 2 டேபிள் போகும் சரிங்களா. 3 2s are 6. பேலன்ஸ் இந்த 30வை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 1 2s are 2. பேலன்ஸ் 1. இப்போ இது 16. 8 2s are 16. 3 2s are 6. இனிமேல் 3 டேபிள் தான் போகும். 1 3s are 3. பேலன்ஸ் இந்த 30வை அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இங்கே 6 3s are 18. 1 3s are 3. ஓகே, இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ அப்படியே ரைட் பண்ணிடலாமா. 1000 டிவைடட் பை 61. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இனிமேல் இதை டிவைட் தான் பண்ணணும் சரிங்களா. இந்த ஆர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணலாமா. 1000 61ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 3 டிஜிட்டை எடுத்துக்க போகிறேன். இப்போ 61 1 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ தான் 100 கிடைக்கும், சின்ன நம்பர் கிடைக்கும். 61 கூட 1 மல்டிபிள் பண்ணால் 61 தான் கிடைக்கும். அப்போ 61. ஓகே, மைனஸ் பண்ணிடலாமா. இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 0 ஆகிடும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 3. இனிமேல் அடுத்த 0 இறக்கிடலாமா. ஓகே, இனிமேல் 61 6 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு 390 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடைக்கும். 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதை விடைக்கும் பெரிய நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, 6 டைம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 366. மைனஸ் பண்ணிடலாம். இது 10 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 4, 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2, 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 0. அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்கள் 61 விடைக்கும் 24 ரொம்பவே சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 இறக்கிடலாம். இனிமேல் 61 நான் 3 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் 183 கிடைக்கும். ஓகே, இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7. அப்புறவு இது 13 ஆகிடும், இது 1 ஆகிடும். 13லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 5. ஓகே, திரும்பவும் இதை விடைக்கும் இது சின்ன நம்பர். அப்போ பாயிண்ட் இருக்கனால இன்னொரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். இனி 61 9 டைம் மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணால் 549 கிடைக்கும். ஓகே, மைனஸ் பண்ணிடலாமா. 570லேருந்து 549 மைனஸ் பண்ணால் 21 கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ பாயிண்ட் பிறகு 2 டிஜிட் வந்திருக்கு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 16.39 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஃபைனலாக ரேடியஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிஷன் என்னன்னா ரேடியஸ் ஆஃப் த டோம் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எழுதிக்கலாம். நம்மளுக்கு இந்த சம்மில் மீட்டரில் தந்திருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த 6th சம் சால்வ் பண்ணிடலாம். The top of a 15 meter height tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and angle of elevation of 30 degree. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஹைட் டவர் அப்புறம் எலக்ட்ரானிக் போல் சரிங்களா. ஹைட் டவர்னு கொடுத்துருக்கனால இந்த டவர் தான் பெருசாக இருக்கும்.
அப்போ இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னா 15 மீட்டர் எழுதிக்கலாம். அப்புறவு இதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ எலக்ட்ரிக் போலோட பாட்டமில் இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்குறோமா. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை கீழே இருந்து மேலே பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரானிக் போலோட டாப்பில் நின்றுக்கிட்டு இதோட டாப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல், அதாவது இதுதான் எலக்ட்ரிக் போல், இதோட ஹைட் என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும். இதை நான் ஹச் அப்படின்னு டினோட் பண்ணுறேன். இந்த ஹச்சோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஹெச்னா அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னது ஹெச் தான், ஏன்னா ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் இதுலேருந்து இது வரைக்கும், ஏன்னா இதுவும் என்னது ஈக்குவல். இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்போ நேம் கொடுக்கலாம் ஏ பி சி டி, அப்புறம் இது இ. ஓகே, சொல்யூஷன் எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய ஆங்கிள் 60 டிகிரி இதே நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா. 60 டிகிரினா இந்த ட்ரையாங்கிள் இது. அப்போது ட்ரையாங்கிளோட நேம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி சேம் அதே tan θ ஃபார்முலா சரிங்களா. எல்லா சமுக்குமே இதே ஃபார்முலா தான். tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, அதாவது தீட்டாவோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்போசிட் சைடு. அப்போ பியிலேருந்து சி வரைக்கும் நம்மளுக்கு மொத்த ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். அப்போ டேரெக்டாக நான் 15 எழுதிக்கிறேன் சரிங்களா. டிவைடட் பை இனி அட்ஜசன்ட் சைடுனா இது ஆப்போசிட் சைடுனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஏலேருந்து பி இதை எப்படி எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு tan 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த எக்ஸை மேலே கொண்டு போகிறேன், இந்த √3 கீழே கொண்டு வந்துட போகிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை இந்த √3. ஓகே, இப்போ இந்த √3 கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா 15 எப்படி எழுதிக்க போகிறேன்னா 5 × 3 சரிங்களா. கீழே √3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 × 3 எப்படி எழுதிக்கலாம்னா √3 × √3, ஏன்னா √3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3 தான் கிடைக்கும். அப்போ இந்த 3ஐ நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ தான் இந்த √3 கீழே இருக்கக்கூடிய √3ஐ கேன்சல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த √3 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 5 × √3 என்ன கிடைக்கும் 5√3. அப்போ ஃபைனலாக நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 30 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட நேம் எழுதிக்கலாம் CDE. சேம் அதே tan θ ஃபார்முலா. tan θவோட வேல்யூ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுனா இது, தீட்டாவோட ஆப்போசிட் சைடுனா இது. அப்போ இலேருந்து சி வரைக்கும் நம்மளுக்கு வேணும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து இ வரைக்கும் ஹெச்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தேவை இலேருந்து சி. அப்போ எனக்கு இவ்வளோ தான் வேணும். அப்போ இவ்வளோத்தையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. அப்போ டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த ஹெச்சை நான் மைனஸ் பண்ணிடணும். எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்னா 15 மைனஸ் ஹெச். புரியுதா உங்களுக்கு? சியிலேருந்து இ வரைக்கும் தான் தேவை. அப்போ டோட்டல் வேல்யூலேருந்து இந்த ஹெச் இது வரைக்கும் மைனஸ் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. அதுதான் நான் 15 மைனஸ் ஹெச்னு எடுத்திருக்கேன். இது ஆப்போசிட் சைடு. அப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அட்ஜசன்ட் சைடு சரிங்களா. அட்ஜசன்ட் சைடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ 5√3. ஓகே, tan 30 டிகிரியோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை √3. ஓகே, இந்த சைடில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கலாம் 15 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 5√3. ஓகே, இந்த 5√3 மேலே கொண்டு போகிறேன். 1ஐயும் 5√3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 5√3 தான் சரிங்களா. டிவைடருக்கு கீழே √3 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும் 15 மைனஸ் ஹெச். இப்போ பாருங்கள் √3 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பேலன்ஸ் 5 இருக்குது, இங்கே 15 மைனஸ் ஹெச். நம்மளுக்கு இப்போது எலக்ட்ரிக் போலோட ஹைட்டை தான் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த ஹெச்சோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது அதுவும் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் ஹெச்சாக மாறிடும் சரிங்களா. கொண்டு வரலாமா? மைனஸ் ஹெச் இந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் ஹெச். அதே மாதிரி 15 இங்கே இருக்கக்கூடிய +5 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ +5 அங்கே போச்சுன்னா -5. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 15லேருந்து 5 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். 10 நம்மளுக்கு இங்கே தந்திருக்க வேல்யூ எல்லாமே மீட்டரில் தந்திருக்காங்க சரிங்களா. அப்போது நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும். அப்போ ஃபைனலாக ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போலோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். எழுதிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த எலக்ட்ரிக் போல் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் சரிங்களா. இந்த எக்ஸசைஸில் இதான் லாஸ்ட் சம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.